இந்தியா ஸ்குவாட் ஃபார் ஜிம்பாப்வே டூருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கங்க. ஸ்குவாடு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னி வரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இந்தியா ஸ்குவாடை பார்க்கலாம். ஜிம்பாப்வே 2020 சீரீஸ்க்கு 5 மேட்ச்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாடில் யார் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுப்மான் கில். ஒரு யங் டேலண்ட்டுக்கு வந்து இப்போ யங் டீமாக எடுத்திருக்காங்க. சுப்மான் கில்லுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கைக்வாட், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், துரேஷ் சோர்லே விக்கெட் கீப்பர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், அவிஷ் கான், கலீல் அகமத், முகேஷ் குமார், தேஷ்பாண்டே. இப்போ வந்து இந்த இந்தியன் ஸ்குவாடில் 15 மெம்பர் ஸ்குவாடில் நம்மளுக்கு வந்து யார் வந்து புதுசாக இந்தியா ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம அபிஷேக் சர்மா ஃபஸ்ட் டைம் இந்தியா ஸ்குவாடுக்கு வந்திருக்காரு. ரியான் பராக் ஃபஸ்ட் டைம் இந்தியா ஸ்குவாடு வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸைட்டிங் டேலண்ட் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, அவர் ஃபஸ்ட் டைம் இந்தியா ஸ்குவாடுக்கு வந்திருக்காரு. தேஷ்பாண்டே வந்திருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்குவாடில் வந்து யார் எடுத்திருக்கணும், யார் மிஸ் அவுட் ஆகிருக்காங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் எனக்கு யார் எடுத்துருக்கணும்னா வருண் சக்கரவர்த்தி. அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ரவி பிஷ்னாய் வந்து ஐபிஎல்னா ஒழுங்காக பவுலிங்கே போடல. எதுக்கு ரவி பிஷ்னாய் எடுத்தாங்கன்னு தெரில. ஒரு லெக் ஸ்பின்னருங்கிறதுனால அவர் எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. என்ன கேட்டால் நான் வந்து வருண் சக்கரவர்த்தி எடுத்திருப்பேன். வருண் சக்கரவர்த்தியும் ட்வீட் பண்ணியிருந்தார். என்னன்னு ட்வீட் பண்ணியிருந்தால் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எங்கே வேறு டிஆர் ஏஜென்சியை தான் கான்டாக்ட் பண்ணணுமான்ட்டு. ஏன்னா உண்மையிலே வருண் சக்கரவர்த்தி நல்லா தான் விளாண்டார் ஐபிஎல்லில். ரவி பிஷ்னாயோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி வச்சுருந்தார். என்ன தான் பிசிசிஐ இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன் இப்படி வருண் சக்கரவர்த்தி வந்து ஓரம் கட்டுறாங்கன்னு தெரியல. கேட்டால் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்த சீசன்லேருந்து விளாடல இந்தியாவுக்கு, இந்த சீசன்லேருந்து இந்தியாவுக்கு விளாட்லம்பாங்க. அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல. அதே மாதிரி நம்ம நட்ராஜனும் மிஸ் அவுட் மறுபடியும். அவரும் இன்னும் எவ்வளோ தான் எஃபோர்ட் போடணும்னு தெரியல. அவரும் எல்லா எஃபோர்ட்டும் போட்டு தான் இருக்கார். ஆனால் டீமில் செலக்ட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க நட்ராஜனையும். என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. எப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா டேலண்ட்ஸ் பிளேயர்ஸ்னால் இருக்காங்க, அவங்களையும் செலக்ட் பண்ணலை. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. டீமு என்ன மாதிரி பேசிஸில் வந்து செலெக்ஷன் கமிட்டி எடுக்கிறாங்கன்னு தெரியல. நான் என்ன தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் இவங்களெல்லாம் எடுக்கலை. ஏன்னா வருண் சக்கரவர்த்தியும் நல்ல பர்ஃபார்மன்ஸரு. இஎஸ்டி விக்கெட் டேக்கர் ஐபிஎல்லில் ஒரு தேர்டுன்னு நினைக்கிறேன். கலீல் அகமதுக்கு அடுத்ததாக செகண்டோ தேர்டோ அவர் தான் நினைக்கிறேன் வருண் சக்கரவர்த்தி. அதனால தான் அவருக்கு சொல்கிறேன். நட்ராஜன் எப்படி பவுலிங் போட்டாருன்னு தெரியும். வேர்ல்டு கப்பில் ஒரு ஸ்குவாடில் எடுக்கிறதுக்காண்டி பேரே அடிபட்டுச்சு. அப்புறம் ஏன் ஜிம்பாப்வே 2020 சீரீஸ்க்கு எடுக்கலைன்னு தெரியல. இது ஏதாச்சும் கேட்டால் நம்மளை சொல்லுவாங்க. பட் மற்றபடி பிக்ஸ் எல்லாம் நல்லது தான். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட பிக்கு. ஏன்னா அவரை வந்து ஹார்திக் பாண்டியா மாதிரி க்ரூம் பண்ணுறாங்க. அவர் நல்ல ஆல்ரவுண்டராக வருவார். ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் நல்லா அட்டாக்கிங்காக ஆடுவார். அது நம்மளுக்கு நல்லா தெரியும். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு நல்ல பிக்கு. அபிஷேக் சர்மாவுக்கு நல்ல ரிவார்டு கிடச்சிருக்கு. ஏன்னா அவர் ஐபிஎல் சூப்பராக ஆடினார் சன்ரைசர்ஸ்க்கு. அவருக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இது. அபிஷேக் சர்மாவுக்கும் சூப்பரான பிக்கு. ரியான் பராக் எக்ஸைட்டிங் டேலண்ட்டு, அவரும் சூப்பரான பிக்கு. நான் அவர் பிக்கையும் நான் குறை சொல்ல மாட்டேன். அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக் 3 பிக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அட்லீஸ்ட் டிசர்வ் சான்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்திக்காச்சும் கொடுத்துருக்கணும். ஏன் அது கிடைக்கலன்னு எனக்கு தெரில. இது வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவர் வாஷிங்டன் சுந்தர் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஐபிஎல்லேயும் ஒழுங்காக விளாடலை, இதுலேயும் ஒழுங்காக விளாட்லன்னா அப்புறம் இதில் இந்த சீரீஸ்லேருந்து அவரையும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது நல்ல சீரியஸாக இருக்கணும் வாஷிங்டன் சுந்தருக்கு. வாஷிங்டன் சுந்தர் இந்த சீரீஸில் நல்லா விளாடணும். பெரிய பெரிய சீனியர்ஸ் பிளேயர்ஸ்க்கு நான் ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு யங் டேலண்ட்டு யங் டீமாக அமைச்சிருக்காங்க. சுப்மான் கில் தலைமையில் போகிறாங்க இந்த டீமு. நல்ல ஒரு சான்ஸ் சுப்மான் கில்லுக்கும் நல்லா ப்ரூவ் பண்ணுறதுக்கு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஐபிஎல் தான் ஆடினார். வேர்ல்டு கப்பில் அவருக்கு சான்ஸே கொடுக்கல எந்த மேட்சும் இன்னி வரையும். அவருக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும். ருத்ராஜ் கைக்வாட் அவரும் சூப்பர் பிக்கு. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்காண்டி நல்லா விளாண்டார். ஏன் திலக் வர்மா மிஸ் அவுட்டுன்னு தெரிலையே. திலக் வர்மாவும் நல்லா தான் வச்சுருந்தார் ரெக்கார்டு. ஆனால் திலக் வர்மா மிஸ் அவுட்டு. திலக் வர்மாவுக்கு பதிலாக தான் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்டேட்டுங்கிறதுனால அப்படி சொல்ல முடியாது. பட் ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா ஃபாஸ்ட் மீடியம் பேஸும் போடுறாரு, நல்லா பேட்டிங் அட்டாக்கிங் ஆடுறாரு. அவரே ஒரு ஹார்திக் பாண்டியா மாதிரி க்ரூம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த
2020 வேர்ல்டு கப்புக்கு இப்போ டீம்லாம் நல்லா செலக்ட் பண்ணிட்டு வராங்க. என்ன கேட்டால் இது ஒரு நல்ல பிக்கு தான். என்ன கேட்டால் இந்த டெல்லி கேபிட்டல்ஸில் புரோல் விளாண்டார்ல அவரையும் பிக் பண்ணியிருக்கலாம். அவர் ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட், எக்ஸைட்டிங் விக்கெட் கீப்பர். அவர் அந்த அபிஷேக் புரோல் அவர் எடுத்துருந்துருக்கலாம். என்ன கேட்டால் நான் அவரை பிக் பண்ணியிருப்பேன் டெல்லி கேபிட்டல்ஸில். ஏன்னா துரேஷ் ஓரேக்கு பதிலாக அவர் எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு நல்ல பிக்கு. அவர் நல்லா விளாண்டாருங்க. அவர் டெல்லி கேபிட்டல்ஸ்காண்டி உண்மையிலேயே சூப்பரான பிளேயராக இருந்தார், எக்ஸைட்டிங் பிளேயராக இருந்தார். அபிஷேக் போர்வல் தான். என்ன கேட்டால் அவரை பிக் பண்ணியிருக்கலாம் விக்கெட் கீப்பராக. ஏன் இவரை துரேஷ் ஓவரில் பிக் பண்ணாங்கன்னு தெரியல. இவங்களாம் டீம் எப்படி எந்த பேசிஸில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் சர்மாவும் நல்லா தான் விளாண்டார், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மனாக. அவரை விட்டுட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சஷாந்த் சிங்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கணும்னு நினச்சா, ஆனால் சஷாந்த் சிங்க்கு சான்ஸ் கிடைக்கல. பட் ஆல் கவர் சஷாந்த் சிங்க்கு. மயங்க் யாதவ் என்னன்னு நினச்சின்னு தெரில. மயங்க் யாதவ் இன்னும் இன்ஜுரியிலேருந்து வரல போல். மயங்க் யாதவையும் பிக் பண்ணலை. பார்ப்போம். இந்த டீமே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா எக்ஸைட்டிங் டேலண்ட்டாக தான் எல்லாம் எடுத்திருக்காங்க. ரஜத் பண்டிட்டார் மிஸ் அவுட்டு. ஆமாம், ரஜத் பண்டிட்டாரையும் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரஜத் பண்டிட்டார் டெஸ்ட் சீரீஸ்லேயே ஒழுங்காக விளாடல. இந்த 2020 சீரீஸ்க்கும் சான்ஸ் கொடுக்கல. யாஷ்டால் பேர் அடிபட்டுச்சு, யாஷ்டாலும் எடுக்கலை. முகமது சிராஜ்லாம் இன்னும் 2020 டீமுக்குள்ளேயே வர முடியாது போல். ஏன்னா அவர் நல்ல போலிங் போட்டுட்டு இருந்தார். சூப்பராக போலிங் போட்டார் 2020 வேர்ல்டு கப்பில். அவர்லாம் இன்னும் மட்டும் இல்லை. பாருங்களேன், மறுபடியும் இஷான் கிஷன் மிஸ் அவுட்டுங்க. அவர் பேரை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இஷான் கிஷன் எவ்வளோ பெரிய பிளேயரு, அவர் மறுபடியும் மிஸ் அவுட்டுங்க. அவர் வேர்ல்டு கப் 2020லேயும் இல்லை, இதுலேயும் இல்லைங்க, ஜிம்பாப்வே சீரீஸ்லேயும். ஐயோ, என்னங்க இஷான் கிஷன் எப்படி பண்ணிட்டாங்க டீம் மேனேஜ்மெண்ட்டு. இஷான் கிஷன் பேர் இல்லைங்க. ஆமாங்க, இஷான் கிஷன் சரியான பிளேயர் ஆச்சே. அவர் சென்ட்ரல் கான்ட்ராக்டையும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் அவர் லாஸ்ட் இயர் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் விளாடும் போது அந்த ஏதோ ஒரு ஜித்தேஷ் சர்மா எடுத்துட்டாங்க, என்னை உட்கார வச்சிட்டாங்கன்ற ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அந்த ப்ராப்ளம் இன்னும் போயிட்டுருக்கு போல். அதனால் அவரையும் உட்கார வச்சிட்டாங்க போல். இஷான் கிஷன் ஒரு செலெக்ஷனும் எடுக்கலைங்க அவரையும். என்ன பண்ணுறது, இந்தியன் டீம்னாலே என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்மளுக்கு. அவங்களுக்கு தான் தெரியும். பார்க்கலாம். ஆனால் இந்த சீரீஸ்லேயே வாட்ச் அவுட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிதிஷ்குமார் ரெட்டின்னு தான் சொல்லுவேன். நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பாக 11 விளையாடுவார். அவருக்கு 5 மேட்சுமே சான்ஸில் ஒரு 3 மேட்சாச்சும் கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிக்கு நல்ல பிக் தான். ஆனால் சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. பரவாயில்ல, ஓவராலாக இது நல்ல பிக் தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம் எப்படி யங் கன்ஸ் எப்படி விளாட்றாங்க ஜிம்பாப்வேலன்ட்டு.